இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பூண்டு கருவேப்பிலை தொக்கு. ரொம்பவே ஹெல்த்தியாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கடுகு நல்லா பொடிஞ்சு வந்தோன்னே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இது கூடவே பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டு நல்லா ஒரு 20லேருந்து 25 பல் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நாங்கள் முழுசாகவே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதில் சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த தொக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கருவேப்பிலையில் நல்ல அயன் நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தொக்கு செய்யப்பெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பூண்டு சின்ன வெங்காயத்தில் எல்லாமே காரம் இருக்கும். ஸோ எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு நம்ம புளியை எடுத்து வச்சு நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம். இந்த புளி தண்ணியிலே நல்லாவே இது வதங்கி வரணும். இப்போ நல்லா ஒரு 5 to 10 minutes நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு 1 வீக்குக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த பக்குவம் இருக்குது. அந்த பக்குவத்தில் நம்ம செஞ்சால் தான் நல்லா அது கெடாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம இது கூடவே கொஞ்சமாக கருப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் கருப்பு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணால் கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ஒரு பூண்டு கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், தோசை, இட்லிக்கு எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இதில் நம்மளுக்கு இது கிடைக்கும். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.